Welcome to Zara Nature Club. பாண்டா. எல்லாருக்கும் பிடித்த இந்த அழகான விலங்கின் பின்னால் நமக்கு தெரியாத எத்தனை சுவாரஸ்யங்களும் மர்மங்களும் இருக்கின்றன தெரியுமா? உலகில் நீங்கள் எந்த நாட்டில் பாண்டாவை பார்த்தாலும் அது அந்த நாட்டுக்கு சொந்தமானது அல்ல. அமெரிக்கா முதல் ஜப்பான் வரை வெளிநாடுகளில் இருக்கும் பாண்டாக்கள் அனைத்துக்கும் ஒரே ஒரு உரிமையாளர் தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த அழகான பாண்டாவுக்கு பின்னால் இருக்கும் ஆச்சரியமான உண்மைகளையும் அதன் உரிமை பற்றிய சுவாரஸ்யமான மர்மங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகில் இயற்கையாகவே பாண்டாக்கள் வாழும் ஒரே நாடு சீனா மட்டுமே. உலகில் உள்ள அத்தனை பாண்டாக்களுக்கும் சீனா தான் உரிமையாளர். ஆச்சரியமாக இருக்கிறதா? அந்த மர்மம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சீனாவை தவிர வேற எந்த நாட்டின் காடுகளிலும் பாண்டாக்களை இயற்கையாக பார்க்க முடியாது. அதனால்தான் பாண்டா சீனாவின் வனவிலங்கு மட்டுமல்ல, அந்த நாட்டின் தனித்துவமான இயற்கை அடையாளமாகவும் மாறிவிட்டது. பார்ப்பதற்கு பொம்மை மாதிரி மிக அழகாக இருக்கும் பாண்டா உண்மையில் கரடி இனத்தை சேர்ந்தது. கரடிகள் பழங்கள், காய்கள், வேர்கள், பூச்சிகள், மீன்கள் என பலவிதமான உணவுகளை சாப்பிடுகின்றன. பாண்டா மட்டும் அதற்கு முற்றிலும் மாறாக கிட்டத்தட்ட 99% மூங்கில்களைத்தான் உணவாக எடுத்துக்கொள்கின்றன. பாண்டாக்கள் மூங்கிலை சாப்பிடுவது தனி அழகு. மூங்கிலை கையில் பிடித்து சாப்பிடுவதற்காக அதன் முன் காலில் கட்டை விரல் போல் ஒரு சிறப்பு எலும்பு அமைப்பு இருக்கிறது. அதை பயன்படுத்திதான் மனிதர்கள் குச்சியை பிடிப்பது போல மூங்கிலை கெட்டியாக பிடித்து பாண்டாக்கள் சாப்பிடுகின்றன. இன்னொரு ஆச்சரியம், வளர்ந்த ஒரு பெரிய பாண்டா கிட்டத்தட்ட 100 கிலோ எடை வரை இருக்கும். ஆனால் அது பிறக்கும் போது அதன் குட்டியின் எடை வெறும் 100 கிராம் அளவுதான். அதாவது ஒரு பெரிய பாண்டாவையும் அதன் பிறந்த குட்டியையும் பார்த்தால் இவை இரண்டும் ஒரே இனம்தானா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு அவற்றின் உருவத்தில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த அழகான விலங்குக்கு ஒரு காலத்தில் பெரிய ஆபத்து வந்தது. சீனாவில் பாண்டாக்களின் இயற்கையான வழித்தடங்களான மூங்கில் காடுகள் அழிக்கப்பட்டதால் அவற்றின் வாழ்விடங்கள் துண்டு துண்டாக மாறின. இதனால் பாண்டாக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைய தொடங்கியது. 1970களின் கணக்கெடுப்புடன் ஒப்பிடும்போது 1980களில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறியது. அப்போது காடுகளில் சுமார் 1100 பாண்டாக்கள் மட்டுமே இருப்பதாக மதிப்பிடப்பட்டது. இதையடுத்து சீன அரசு பாண்டாக்களை பாதுகாப்பதற்கான தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாண்டாக்களின் வழித்தடங்களை பாதுகாப்பது, புதிய பாதுகாப்பு பகுதிகளை உருவாக்குவது, இனப்பெருக்கத்தை ஊக்குவிப்பது என பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பலனாக காடுகளில் வாழும் பாண்டாக்களின் எண்ணிக்கை இன்று கிட்டத்தட்ட 1900 உயர்ந்திருக்கிறது. இங்குதான் பாண்டாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு இன்னும் சுவாரஸ்யமாகிறது. உலகின் பல நாடுகளும் தங்கள் உயிரியல் பூங்காக்களில் பாண்டாக்களை வளர்க்கவும் பாதுகாக்கவும் காட்சிப்படுத்தவும் விரும்புகின்றனர். ஆனால் பாண்டாக்களை நிரந்தரமாக வேறு நாடுகளுக்கு சீனா கொடுப்பதில்லை. நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பாண்டாக்களை சீனா வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறது. இதைத்தான் பாண்டா டிப்ளமசி, அதாவது பாண்டா ராஜதந்திரம் என்று அழைக்கிறார்கள். ஒரு குட்டி பாண்டா எப்படி ஒரு நாட்டின் ராஜதந்திர கருவியாக மாறியது? அதுதான் அடுத்த ஆச்சரியம். 1972 அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் சீனாவுக்கு சென்ற போது இரு நாடுகளின் புதிய நட்புறவின் அடையாளமாக அமெரிக்காவுக்கு சீனா 2 பாண்டாக்களை பரிசாக வழங்கியது. ஆனால் பின்னர் இந்த நடைமுறை மாறியது. 1980களுக்கு பிறகு பாண்டாக்களை நிரந்தரமாக பரிசாக வழங்குவதற்கு பதிலாக நீண்டகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முறையை சீனா பின்பற்ற தொடங்கியது. அதாவது பாண்டா வெளிநாட்டில் வாழலாம், ஆனால் அதன் உரிமம் சீனாவிடமே இருக்கும். அங்கே ஒரு குட்டி பிறந்தாலும் ஒப்பந்த விதிகளின்படி அந்த குட்டியும் சீனாவுக்கே சொந்தம். குறிப்பிட்ட வயதை அடைந்ததும் அது சீனாவுக்கு திரும்ப வேண்டும். மேலும் பாண்டாக்களை வைத்திருக்கும் வெளிநாட்டு உயிரியல் பூங்காக்கள்
அவற்றின் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கான சீனாவுக்கு ஆண்டுதோறும் கட்டணம் செலுத்தவும் வேண்டும். உதாரணமாக, அமெரிக்காவின் ஸ்மித்சோனியன் நேஷனல் ஜூ பாண்டா பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக ஆண்டுக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர் செலுத்துகிறது. இது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். இதனால்தான் பாண்டா வெறும் உயிரியல் பூங்கா விலங்காக மட்டுமில்லாமல் வனவிலங்கு பாதுகாப்புக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் இடையிலான ஒரு பாலமாகவும் மாறிவிட்டது. ஒரு பாண்டா வெளிநாடு செல்லும் போது ஒரு கரடி மட்டும் பயணம் செய்வதில்லை, சீனாவின் இயற்கை அடையாளமும் அதனுடன் பயணம் செய்கிறது. பாண்டா இன்று நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் தூதராகவும் பார்க்கப்படுகிறது. உலகின் எந்த மூலையில் நீங்கள் ஒரு பாண்டாவை பார்த்தாலும் அதன் தாயகம் ஒன்றுதான், அது சீனா. பாண்டா எப்போதுமே சீன நாட்டின் பிரஜைதான். வேறு எந்த நாட்டிலும் பாண்டாவுக்கு குடியுரிமை கிடையாது. இதுதான் உலகில் மிகவும் பிரபலமான விலங்குகளில் ஒன்றான பாண்டாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஆச்சரியமான உறவின் கதை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. பாண்டா பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.